அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியில் சூரியன் திங்கட்கிழமை முதல் சூரியனும் தங்களுடைய ராசியில் வர இருக்கிறார். 2இல் புதன், 3இல் குரு சுக்கிரன், 4இல் கேது, 10இல் ராகு, லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறார். விரய ராசியில் செவ்வாய் இருக்கிறார். ராசிக்கு 2இல் புதன், லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு. தகவல் தொடர்பு, ஏஜென்சி போன்றவை நல்ல விதமாக லாபகரமாக முடியும். எழுத்து தொழில், அடுத்து ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் நல்ல லாபம் கிடைக்கும். புதன் ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்கள், ஐடி துறை என்பவர்களுக்கு லாபங்கள் பெருகும். சனியினால் தொழில் வளர்ச்சி உண்டு, வியாபாரத்தில் மேன்மை பெறுவீர். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபங்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக இருந்த சட்ட சிக்கல்கள் அனைத்தும் மறைந்துவிடும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம். பேச்சில் மற்றும் சற்று பொறுமை தேவை. வீண் பிரச்சனைகள் வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய நேரம். மாணவர்கள் பிறரிடம் பேசுகின்ற போது அமைதியாக பேசுதல் வேண்டும். வீண் பிரச்சனைகளை தாங்கள் தவிர்த்தல் வேண்டும். ராஜநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்தில் குருவோடு இணைந்திருக்கிறார். அவருடைய பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தில் உள்ள சனியின் மீது படுகிறது. சனியால் கிடைக்கக்கூடிய தொழில் ஆதாயங்கள் அனைத்தும் அபரிமிதமாக இருக்கும். நல்ல பண வரவுகள் உண்டாகும். வியாபாரம் மேம்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ள நண்பர்களுக்கு பண வரவுகள் தாராளமாக பெருகும். அடுத்து உங்களுடைய திறமைகள் அனைத்தையும் மேலதிகாரி அங்கீகரிப்பார். சகோதரர்களால் சில நேரங்களில் பல செலவுகள் ஏற்படலாம். சூரியன் ராசியில் 12இல் செவ்வாய். சகோதர உறவுகளில் கவனம் தேவை. சகோதரர் அடிக்கடி கோபித்துக் கொள்வார். அவரிடம் இணக்கமாக இருத்தல் நல்லது. பங்காளிகளுக்குள் பிரச்சனைகள் வந்து விலகலாம். சில நேரங்களில் பண செலவுகள் ஏற்படும். 10இல் ராகு என்பதால் வேலை சுமை அதிகரிக்கும். பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். உறவுகளை அனுசரித்து செல்லுங்கள். வீண் மனஸ்தாபங்கள் வரலாம். வதந்திகளை நம்ப வேண்டாம். வீண் பழி சொல் வந்து சேரலாம். சொத்துக்கள் வாங்குவதிலும் விற்பதிலும் கவனம் தேவை. கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.